டியூஸ்டே ஆஃப்டர்நூன் சிக்கன் வச்சு என்ன ரெசிபினாலும் ஈஸியாக செஞ்சுருவேன். ஆனால் மட்டன் வச்சு எனக்கு எதுவுமே செய்ய தெரியாது. ஒரே ஒரு டைம் மட்டும் மட்டன் சுக்கா செஞ்சுருக்கேன், அவ்வளோதான். ஆனால் நேற்று அப்பா 1.5 கிலோ மட்டன் வாங்கி கொடுத்தப்போ என்ன செய்கிறதுனே தெரியல. சரி, மட்டன் பிரியாணியே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருசாக இருந்த பீசஸ் மட்டும் தனியாக எடுத்து பிரியாணிக்கு ஏற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அண்ட் இது என்னோட ஓன் ரெசிபிலாம் கிடையாது, வேறு சேனல் ரெஃபர் பண்ணி தான் ட்ரை பண்ணேன். சேம் சிக்கன் பிரியாணி மாதிரியே தான், பட் பிரியாணி மசாலாவுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பவுடர் பண்ணி சேர்த்துருந்தேன். தென் முந்திரி பாதாமல் அரைச்சி ஊற்றிருந்தேன். எல்லாமே ஈஸியாக இருந்தாலும் மட்டன் வேக வைக்கிறது தான் டஃபஸ்ட் பார்ட்டாக இருந்துச்சு. அதுலேயும் எனக்கு வெந்துருச்சா வேகலையான்னு வேறு கண்டுபிடிக்க தெரியல. ஸோ தூங்கிட்டு இருந்த அப்பாவை எழுப்பிட்டு வந்து செக் பண்ண சொன்னதும் 70% வெந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே அரிசியை போட்டு தம்மில் வச்சு எடுத்து பார்த்ததுக்கப்புறம் சூப்பராக இருந்தது. எனக்கு டேஸ்ட் பொறுத்த வரைக்கும் சூப்பர் கிரேட்லாம் இல்லை, குட் தான். பட் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்ததுனால மொத்தமாக காலி பண்ணிட்டாங்க. அடுத்ததாக போன்லெஸ் மட்டும் தனியாக குக்கரில் வேக போட்டுட்டு மட்டன் சுக்காவும் ரெடி பண்ணிட்டேன். இதோட டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இஃப் யூ ஆர் அ ஃபேன் ஆஃப் மட்டன், எந்த மட்டன் ரெசிபி சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.